திருநெல்வேலி மாவட்டம் தாமிரபரணி ஆற்றின் தென்கரையில் அமையப்பெற்றுள்ளது வீரவநல்லூர் பூமிநாத சுவாமி திருக்கோவில். சுவாமி பெயர் பூமிநாத சுவாமி. அம்மை பெயர் மரகதாம்பிகை. திருக்கோவில் விருட்சம் வில்வமரம். தீர்த்தம் தாமிரபரணி சிவகங்கை தீர்த்தம். வீரவநல்லூர் பூமிநாதர் கோவில் வரலாறு. மார்க்கண்டேயனுக்காக யமதர்மனை எட்டி உதைத்தல். முற்காலத்தில் மிருகண்டு முனிவர் மற்றும் அவருடைய துணைவியார் மருத்துவவதி ஆகியோர் சிறந்த சிவ தம்பதிகளாக வாழ்ந்து வந்தனர். அவர்களுக்கு நீண்ட நாட்களாக மக்கள் செல்வம் இல்லை. தங்களின் பெயர் சொல்ல ஒரு பிள்ளை வேண்டி சிவபெருமானை சரணடைந்தனர். அவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க ஓர் அழகிய ஆண் குழந்தை அந்த தம்பதிகளுக்கு பிறக்கிறது. அந்த குழந்தைக்கு மார்க்கண்டேயன் என்று பெயர் சூட்டி வளர்த்து வருகின்றார்கள். நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் வளர்ந்து வந்த மார்க்கண்டேயன் அவனது 16 வயதில் இறந்து போய்விடுவான் என்று ஜோதிடர்கள் கூறிவிடுகிறார்கள். இதனை அறிந்த அந்த தம்பதியினர் சிறுவயதிலேயே தங்கள் குழந்தை இறக்கப் போவதை எண்ணி கவலையில் இருக்க, இதனை அறிந்த மார்க்கண்டேயனோ தன்னை எப்படியும் சிவபெருமான் காத்து அருள் புரிவார் என்று கூறி அவர்களை தேற்றிக் கொண்டிருந்தான். மார்க்கண்டேயம் சிவ வழிபாட்டில் சிறந்து விளங்கியதுடன் தன்னை முழுமையாக சிவபெருமானிடம் சரணடையச் செய்திருந்தான். ஜாதகத்தில் குறிப்பிட்டபடி மார்க்கண்டேயனுக்கு 16 வயதும் வருகிறது. அன்று மார்க்கண்டேயன் கோவிலுக்குள் சிவபூஜை செய்து கொண்டிருந்தான். அப்பொழுது அவனுடைய உயிரை எடுத்துச் செல்ல வந்த யமதூதர்கள் மார்க்கண்டேயன் சிவபூஜையில் இருப்பதைக் கண்டு விலகி நிற்கின்றனர். அப்போது யமதர்மன் மார்க்கண்டேயனின் உயிரை தானே எடுப்பதாக சொல்லி மார்க்கண்டேயனை நெருங்கிட, யமதர்மனைக் கண்ட மார்க்கண்டேயன் சிவபெருமானை இறுக கட்டியணைத்து சரணடைகிறான். அப்போது மார்க்கண்டேயன் உயிரை பறிப்பதற்கு யமதர்மன் பாசக்கயிற்றை வீசிட, அந்த பாசக்கயிறானது சிவபெருமானையும் சேர்த்து கட்டியிழுக்கிறது. அது சமயம் சிவபெருமான் கடும் கோபத்துடன் அங்கு தோன்றி யமதர்மனை தன் காலால் எட்டி உதைத்து மார்க்கண்டேயனை காத்து அவனுக்கு என்றும் 16ஆக இருக்க வரமருளினார். ஸ்வேதகேது மகாராஜாவுக்காக யமதர்மனை எட்டி உதைத்தல். முற்காலத்தில் ஸ்வேதகேது என்னும் அரசன் தனது வயது முதிர்ந்த காலத்தில் தான் நிர்வகித்த அரசு பொறுப்புகளை தனது பிள்ளைகளிடம் ஒப்படைத்துவிட்டு தன் மனைவியுடன் சந்நியாசம் மேற்கொண்டு பல தலங்களுக்கும் யாத்திரையாக சென்றான். அப்படி வரும் வழியில் அவனது மனைவி மரணமடைந்துவிட, அங்கேயே தன் மனைவி கூறிய இறுதி சடங்குகளை செய்துவிட்டு தன்னுடைய யாத்திரையை தொடர்ந்தான் ஸ்வேதகேது என்னும் அந்த மன்னன். தன் மனைவி மரணத்தை தழுவும்போது அவள் பட்ட வேதனைகளை நினைத்து பார்த்த தனக்கும் மரணம் நேரும்போது அத்தகைய துன்பங்கள் வருமோ என்று எண்ணி பயமுற்றான். தன் மரண பயம் நீங்கும் பொருட்டு முனிவர் ஒருவரை தரிசித்து மிருத்யுஞ்சய மந்திரம் உபதேசம் பெற்று அதை உச்சரித்தவாறே மற்ற தலங்களுக்கும் சென்று சிவதரிசனம் செய்து வந்தான். அப்படி ஒரு நாள் அவன் திருநெல்வேலியில் உறையும் அருள்மிகு நெல்லையப்பர் திருக்கோயிலை தரிசிக்க வந்தபோது அவனுடைய ஆயுட்காலம் முடிவடைய இருந்ததால் யமதர்மன் அவன் எதிரில் தோன்றி ஆசக்கயிற்றை வீசினான். அப்போது ஸ்வேதகேது அரசன் மிகுந்த மன உறுதியுடன் மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரித்து சிவபெருமானை தியானித்தான். அப்போதும் யமதர்மன் ஸ்வேதகேதுவை துன்புறுத்த முயல, நெல்லையப்பர் கருவறை லிங்க திருமேனியில் இருந்து வெளிப்பட்ட சிவபெருமான் யமதர்மனை தன் காலால் எட்டி உதைத்து ஸ்வேதகேதுவுக்கு மரணபயம் நீக்கி அருள் புரிந்தார். இப்படி 2 முறை சிவபெருமான் யமனை தன் காலால் தன் பக்தர்களுக்காக எட்டி உதைத்து திருவிளையாடல் புரிந்தார். அப்படி சிவபெருமானால் எட்டி உதைக்கப்பட்ட யமதர்மன் நிலை குலைந்து செயலற்று போய் இந்த வீரவநல்லூர் தலத்தில் வந்து வீழ்ந்து கிடந்தான். இதனால் யமதர்மன் தனது பணிகளை செய்ய முடியாமல் போக பூமியில் இருப்பவர்களுக்கு இறப்பு இல்லாமல் போனது. இதனால் பூமியின் எடையும் அதிகரித்து கொண்டே செல்ல, பூமியின் அதிக எடையை தாங்க முடியாமல் தவித்த பூமாதேவியானவள் யமதர்மன் செயலற்று கிடந்த இந்த பகுதிக்கு வந்து யமதர்மனின் நிலை கண்டு வருந்தி அங்கு தீர்த்தம் உருவாக்கி சிவலிங்கம் பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்கிறாள். பூமாதேவியின் வழிபாட்டில் மனம் மகிழ்ந்த சிவபெருமான் அவளுக்கு காட்சியளித்ததுடன் அவளது வேண்டுகோளை ஏற்று இத்தலத்தில் வீழ்ந்து கிடந்த யமதர்மனை மீண்டும் உயிர்ப்பித்து சிவபக்தர்களுக்கு மரணபயம் காட்டி துன்புறுத்தக்கூடாது என கூறி அருள் புரிந்தார். இங்கு பூமாதேவி சிவனை வழிபட்டதால் இத்தல ஈசன் பூமிநாத சுவாமி என்ற பெயரும், யமதர்மனை உயிர்ப்பித்து வீரச் செயல் புரிந்ததால் இத்தலம் வீரவநல்லூர் என்றும் அழைக்கப்பட்டதாக வரலாறு கூறுகிறது. மற்ற கோவில்களில் இல்லாத சிறப்பு இங்கு உள்ளது. இங்கு சிவபெருமானை மிக அருகில் பார்க்கலாம், எவ்வளவு நேரமும் பார்க்கலாம். முழுமையான தரிசனம் மற்றும்
மிகுந்த மன அமைதி ஏற்படும். கோவில் வளாகம் சுற்றி வர உங்கள் மனக்கவலைகள் மற்றும் குறைகள் விரைவில் சரியாகும். ஈசனை அமைதியான சூழலில் காண இத்திருத்தலம் செல்லலாம். திருக்கோவில் அமைவிடம் வீரவநல்லூர், திருநெல்வேலி மாவட்டம். கூகுள் மேப் லிங்க் கீழே இணைக்கப்பட்டுள்ளது. மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க.